ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி. அமேசானில் இருந்து ஒரு மஸ்கிட்டோ பேட் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம். இதோட ஸ்பெஷல் என்னென்னா, இதில் வந்து யூவி லைட் இருக்குது. நாம் வந்து கொசு அடிப்போம், கொஞ்ச நேரம் அடிப்போம், அதுக்கப்புறம் நமக்கே டயர்ட் ஆகிடும். லைட்லாம் ஆஃப் பண்ணோடனே மறுபடியும் கொசு எல்லாம் வந்துடும். ஸோ இதில் வந்து இந்த பேட்டில் வந்து யூவி லைட் இருக்குது, அது வந்து ப்ளூ கலரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம ஆன் பண்ணி வச்சோன்னா அந்த யூவி லைட் வந்து கொசுவை அட்ராக்ட் பண்ணும். அப்போ கிட்ட போகும்போது அந்த பேட்டில் பட்டு செத்து போயிடும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. 599 ரூபான்னு நினைக்கிறேன். நான் ரேட்டை வந்து சைடில் கொடுக்குறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. சைடில் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க ரேட் என்னென்னு. இது இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதை எப்படி யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணால் அது ஒர்க் ஆகுதா, நம்ம கொடுத்த பணத்துக்கு ஒர்த்து தானே அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாங்க. நல்லா தான் பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. பேக்கிங்லலாம் ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, சேஃபாக தான் வந்து. டப்பாக்குள்ளே ஒரு டப்பா. ஆக்ஸிரோ அப்படின்னு போட்டிருக்காங்க. பேட்டோட பிக்சர் போட்டு ஆக்ஸிரோ அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை வந்து ஃபோல்டும் பண்ணிக்கலாமா, ஃபோல்டபுள் எலக்ட்ரிக் மஸ்கிட்டோ ஸ்வீட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்லா பபுள் ரேப்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு யூஎஸ்பி கேபிள். பரவாயில்ல, மடிச்சியே கொடுத்துட்டாங்க. இப்படி தான் இருக்குது. இதில் ஒயிட் கலர் கூட இருக்குது. நம்ம கையில் பிடிக்க அழுக்காயிடும்னு சொல்லிட்டு நான் க்ரீன் கலர் போட்டிருந்தேன். தெரியுது பாருங்கள், இதெல்லாம் வந்து எல்இடி லைட்டு. கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரில, பட் 4 ரோவில் வந்து எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ண ஆன் ஆகுமா, ஆன் பண்ணுற பட்டனையும் இது போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. லைட் எரியுது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, தெரியுதுன்னு நினைக்கிறேன் கேமராவில் கூட. ஸோ அந்த லைட் வந்து அட்ராக்ட் பண்ணும். இப்போ நான் ஆன் பண்ணும். இங்கே வந்து ஒரு பவர் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேபி இதை ப்ரெஸ் பண்ணால் கொசுவெல்லாம் அடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ காலையிலேயே வந்துருச்சு. நைட் எனக்கு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே தான் நிறைய கொசு வரும். நாங்கள் லிக்விட் போட்டு பார்த்துட்டோம், அதுக்கும் அது என்ன சொல்கிறது, அந்த லிக்விடெல்லாம் அதை ஒன்றுமே பண்ணலை. ஃபேன் போட்டாலுமே கூட அந்த ஃபேன் காற்றுக்கு கூட அது இது பண்ணல. சரி, அதனால் இந்த பேட் வாங்கி அடித்து பார்ப்போம். இதை வந்து கொஞ்ச நேரம் அடிப்போம் முடிஞ்ச வரைக்கும், அதுக்கப்புறம் ஆன் பண்ணி வைப்போம். இதிலேயே போய் கொசு தானாக சாகுதா அப்படின்ட்டு பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம், நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி வாரண்ட்டி கார்டு கூட கொடுத்துருக்காங்க. 1 இயர் வாரண்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் நாங்கள் எந்த அளவுக்கு ஏதாச்சும் ரிப்பேர் ஆனால் கிளைம் பண்ணி ரிப்பேர்லாம் பண்ணுவோன்னு தெரியல, பார்ப்போம். பட் போட்டிருக்கு இதில் வாரண்ட்டி கார்டுன்னு போட்டு, வாரண்ட்டி பீரியட் ஃபார் த கம்பெனி பீரியட்ஸ் இஸ் 1 இயர் calculated ஃப்ரம் த டேட் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டு வைப்போம். நான் எப்போவுமே ஃபுல் சார்ஜாக வராது, சார்ஜ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஈவினிங் எவ்வளோ கொசு அடிக்குது, எந்த அளவுக்கு கொசுவை பிடிக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். 6 மணிக்கு மேலே எங்கள் வீட்டில் நிறைய கொசு சுற்றிட்டுருக்கோம். அடிக்கலான்னு பார்ப்பேன், பட் அப்போ என்கிட்ட பேட் இருக்காது, எங்களே சுற்றி வரும். இன்றைக்கி பேட் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு 4-5 கொசு அடிச்சிட்டேன். பட் ஆனால் கொசுவே இல்லாத மாதிரி இருக்குது. வீடே ரொம்ப அமைதியாக இருக்குது. ஏன்னோ கள்ளக்கண்டா நாயக்கானோ, நாயக்கண்டா கள்ளக்கானுன்ற மாதிரி. அப்படியும் 1-2 கொசு எங்கள் தலை மேலே சுற்றுது. கரெக்டாக அந்த டைமுக்கு கேமரா ஆன் பண்ணி எடுக்க முடியல. கேமரா ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அடிக்கலான்னு போகும்போது அது எஸ்கேப் ஆகி போயிடுது. ஸோ அப்படி இப்படி மிஸ் ஆகி ஒரு நிறைய கொசு நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேட்டில் இருக்க மஸ்கிட்டோ பேட்டில் இருக்க யூவி லைட் ஆன் பண்ணி வைக்கலாம். மேபி அதை அட்ராக்ட் பண்ணி அந்த மஸ்கிட்டோ பேட்லேயே பட்டு செத்து போதா அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருந்தாங்க. சி டைப் சார்ஜரு. என் ஃபோனோட இது இருக்கு இல்லையா, அடாப்டர், அது கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சார்ஜ் ஏறும்போது ரெட் கலரில் காட்டுது, சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா க்ரீன் கலர் ஆகும். சரி, நைட்டுக்கு யூஸ் பண்ணும்போது லைட்லாம் ஆன் பண்ணி வைப்போம் இல்லையா, ஸோ அதனால் நிறைய சார்ஜ் பண்ணி வைப்போம். எவ்வளோ நேரம் லைட் எரியுது பார்க்கலாம்.
லைட் எரிஞ்சால் கொசு அட்ராக்ட் ஆகுதான்னு பார்க்கலான்னு வச்சுருக்கேன்ல, சார்ஜ் போட்டிருக்கேன். இப்போ பேட்ரி ஃபுல்லாகிடுச்சு, க்ரீன் கலரில் காட்டுது. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நான் சொல்லவே வேண்டியதில்லை, நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நிறைய கொசு இந்த யூவி லைட்டுக்கு அட்ராக்ட் ஆகி தானாகவே வந்து செத்தும் போகுது. சில கொசுக்கள் வந்து அட்ராக்ட் ஆகாமல் நம்மளையே வந்து கடிக்குது. பட் நம்ம அதை கவனித்து இந்த பேட்டில் அடிக்கும்போது லேசாக பட்டால் கூட உடனே செத்து போயிடுது. நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. நல்லா சார்ஜுமே நிற்கிது. ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட நான் ஆன் பண்ணி வச்சுருந்தேன். யூவி லைட்டோடு ஆன் பண்ணி வச்சுருந்தேன். நல்லாவே ஒர்க் ஆகுது. 10 out of 10 நான் கொடுப்பேன் இந்த ப்ராடக்ட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.